அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். 20/11/2024 காலை 7:30 மணி நிலவர வானிலை அமைப்பு. இன்றைக்கான வானிலை அமைப்பு பார்ப்போம். நேற்றைக்கு நாம் அறிவித்த, அதாவது நள்ளிரவுக்கு பின் அதிகாலை வேளையில் டெல்டா மாவட்டங்களின் தெற்கு பகுதிகள் மற்றும் தென் மாவட்டங்கள் என ஆங்காங்கே மழைப்பொழிவு கண்டிப்பாக இருக்கும் என்று சொல்லியிருந்தோம். அதுபோலவே திருநெல்வேலி, தூத்துக்குடி மாவட்டங்கள் ஆங்காங்கே, அதாவது கன்னியாகுமரிக்கும் ஒரு சில இடங்கள், அதாவது கன்னியாகுமரி கிழக்கு பகுதிகளாக ஒரு சில இடங்களில் கண்டிப்பாக இருந்திருக்கும். இப்போ தற்பொழுதே பார்த்திங்கன்னா இந்த நிலவரப்படியே பார்த்திங்கன்னா திருநெல்வேலி, தூத்துக்குடி மாவட்டத்தில் ஆங்காங்கே ஒரு நல்ல மழைப்பொழிவு கொடுத்து வரது நம்மளால் பார்க்க முடியும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா டெல்டாவின் தெற்கு பகுதி என்று சொல்லியிருந்தோம். அதாவது நாகப்பட்டினத்திற்கு பார்த்திங்கன்னா நல்ல ஒரு மழைப்பொழிவை கொடுத்து கொண்டு தஞ்சை, திருவாரூர் மாவட்டத்தில் ஆங்காங்கேவும் ஒரு மழைப்பொழிவை கொடுக்கும் சூழ்நிலையை நம்மளால் பார்க்க முடியுது. மேகமூட்டம் என்பது பார்த்திங்கன்னா திருச்சி, பெரம்பலூர் வரைக்குமே ஒரு மேகமூட்டத்துடன் சூழ்நிலை காணப்படுகிறது. இப்போ அந்த மழைப்பொழிவு அப்படின்றது மயிலாடுதுறையின் தெற்கு அப்படின்ற மாதிரி அந்த ஒரு இருகாற்று இணைவானது டெல்டாவின் தெற்கு பகுதியில் நம்ம ஏற்பட்டு மழை தரும் சூழலாக தற்பொழுது ஒரு கண்டினியூஸ் ரெயின்ஃபால் அப்படின்றது திருநெல்வேலி, தூத்துக்குடி, கன்னியாகுமரியில் அவ்வப்போது எட்டும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தென்காசியில் கூட மழைக்கு வாய்ப்பு, அதாவது ஒரு மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் ஆங்காங்கே அப்படின்ற மாதிரி உள் மாவட்டங்களில், பிற மாவட்டங்களில் பார்த்திங்கன்னா அந்த டெல்டாவின் உள்ளே ஒட்டிய, அதாவது தஞ்சை, திருவாரூர், திருச்சிக்கு கூட அவ்வப்போது எட்டி பிடிக்கும் அளவுக்கு ஒரு மழைப்பொழிவு இன்றைக்கு எதிர்பார்க்கலாம். தென் மாவட்டங்களில் கண்டிப்பாக இன்றைக்கு மழை கண்டிப்பாக இருக்குது. இந்த மழைப்பொழிவு அடுத்த நாளை வரைக்குமே அப்படின்ற மாதிரி தென் கடலோரங்களில், டெல்டா கடலோரங்களில் ஆங்காங்கே இருந்து கொண்டிருந்தாலும் 21, 22க்கு, அதாவது 22க்கு மேலே மழைப்பொழிவுன்றது ஒரு 2 நாட்கள் அப்படின்ற மாதிரி ஒரு தீவிரம் குறைந்து காணப்பட்டு மீண்டும் 23க்கு மேல் மதியத்திற்கு மேலாவோ வெயில் வெப்பம் உயர்ந்த பிறகு அப்படின்ற மாதிரி தமிழகத்தின் ஆங்காங்கே அப்படின்ற மாதிரி 24 தேதிகளில் ஒரு நல்ல ஒரு மழைப்பொழிவை எதிர்பார்க்க முடியும். மிதமானதாக, சற்று கனமழையாக ஆங்காங்கே. அதுக்கப்புறம் சுமத்ரா தீவு அருகே நமக்கு ஒரு சிஸ்டம் உருவாயிருக்கு, அப்படி வரும்னு சொன்னோம். தற்பொழுது அந்த சிஸ்டத்திற்கான ஒரு சாதக சூழல் ஏற்பட்டு அது உருவாக தொடங்கியுள்ளது. அது வரும் மணி நேரங்களில், அடுத்தடுத்த மணி நேரங்களில் காற்றழுத்த தாழ்வு பகுதி, காற்றழுத்த தாழ்வு மண்டலம், ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் என படிப்படியாக அது வலுப்பெற்று, அதாவது தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதியில் அது வரும்பொழுது சற்று, அதாவது ஃபஸ்ட்டு உருவாகிற இடத்துலேருந்து மேற்கு பகுதியாக அப்படின்ற மாதிரி மூவ் ஆகி அது தென்கிழக்கு வங்கக்கடலில் நிலை கொண்டு அது அடுத்தடுத்த நகர்வுகள், அடுத்தடுத்த கட்டத்தின் தீவிரத்தை ஏற்படுத்தி, அதாவது தாழ்மண்டலம் என வலுப்பெற்று வட இலங்கையை ஒட்டியே கண்டிப்பாக டெல்டாவின், அதாவது நாகப்பட்டினத்திற்கும் புதுச்சேரிக்கும் இடைப்பட்ட ஒரு இடையில் வாய்ப்புகள் அதிகமாக சாத்தியக்கூறு தெரிகிறது. அதிகபட்சம் அப்படி அதை மீறி போனால் சென்னை அப்படிங்கிற மாதிரி அதுக்கு அருகே, மிக அருகாமையில் கரையை கடக்கிறதுக்கான ஒரு சூழ்நிலை. எது எப்படியோ அது வலுப்பெற்றால் மட்டும்தாங்க வடமேற்கு திசையை நோக்கி நகரும். நமக்கு மழைப்பொழிவானது 25க்கு பிறகு 26, 27க்கு நல்ல ஒரு கனமழையாக எதிர்பார்க்கலாம் என்று தான் தெரிகிறது. தற்பொழுது வரைக்குமே இந்த வானிலை அமைப்பு இப்படி இந்த சூழலை தான் தெரிகிறது. இந்த சூழல் தான் கணினி சார்ந்த அமைப்புகள் இந்த மாதிரியான ஒரு சூழலை தான் காட்டுது. சில கணினி சார்ந்தவர்கள் ஒரு சில பேர் என்ன பண்ணுறாங்க, அது வடக்கு நோக்கி போகும் அப்படின்ற மாதிரி காட்டுறாங்க. நமக்கான அறிகுறிகள் தமிழகத்திற்கே 80% சான்சஸ் அப்படின்ற மாதிரி, 80 இல்லைங்க, 85 to 90% கூட வச்சுக்கலாம். ஏன்னா நல்ல ஒரு மழைப்பொழிவு தரும் அமைப்பாகத்தான் தெரிகிறது. அதாவது வட கடலோரங்களும் டெல்டா கடலோரங்களுக்கு, டெல்டா மாவட்டங்களுக்கு நல்ல ஒரு கனமழை முதல் அதீத கனமழை பொழிவு, பிற மாவட்டங்கள்லேயும் மழைப்பொழிவு இருக்குங்க. ஒரு வெள்ளப்பெருக்கு ஏற்படுத்தும் மழைப்பொழிவு அப்படின்றது கடலோரங்களில் நம்ம கண்டிப்பாக முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள், அதாவது கரையை கடக்கும் இடம் அப்படின்றது அது எப்பொழுதும் அந்த ஆயத்த பணிகளை நம்ம மேற்கொண்டு அதுக்கான முன்னெச்சரிக்கைகளை நம்ம எடுத்துக்கணும். அதாவது காற்று அச்சம் அப்படின்றது வரும் நேரங்களில் படிப்படியாக அது கண்டிப்பாக அது காற்றுன்றது இருக்கக்கூடும். அதாவது அதிகமாக அது காற்று இருக்கக்கூடும் என்பதால் அச்சப்பட வேண்டாம். ஒரு அளவான காற்று அதீத மழை பொழிவு தரும் ஒரு அமைப்பாக மட்டும்தான் தெரிகிறது தற்பொழுது வரை. அது வரும் மணி நேரங்களில் எந்த மாதிரியான ஒரு சூழல் இருக்குது அப்படின்றது அப்பப்போ அப்டேட்ஸ் கண்டிப்பாக கொடுத்துட்டு தான் இருப்பாங்க. கண்டிப்பாக கொடுப்போம். நீங்களும் முன்னெச்சரிக்கையோடு இருந்து உங்களுடைய பணிகளை மேற்கொள்ளணும். இதுக்கப்புறம் நம்ம என்ன சொல்கிறது, வர மழைப்பொழிவை வரவேற்போம். அது ஏற்கனவே இந்த மழைப்பொழிவு இல்லாத ஒரு சூழ்நிலையில் தற்பொழுது இதுதான் இந்த வடகிழக்கு பருவமழையின் முதல் தீவிர நிகழ்வு என்று நம்ம சொல்ல வேண்டும். ஏற்கனவே நமக்கு கொடுத்த நிகழ்வுகள் இதுக்கு முன்னாடி ஒரு 2-3 நிகழ்வு வந்திருக்கும். அது நமக்கு பெருமளவில் எதிர்பார்க்கப்பட்ட ஒரு மழைப்பொழிவு இல்லாமல் விட்டு ஆங்காங்கே இருந்ததால் சில பேர் ரொம்ப விமர்சனமாகலாம் ஊடகங்களில் இப்படிலாம் பேசுகிறீங்க, அப்படிலாம் பேசுகிறீங்க, மழை ஒன்றும் வரலையே அப்படின்னு சொன்ன ஒரு தருணத்தில் இப்படிப்பட்ட ஒரு மழைப்பொழிவு வருவதற்கான ஒரு சூழ்நிலை இருக்கிறதால நம்ம அதை எதிர்பார்ப்போம். கண்டிப்பாக உங்களை மாதிரி தான் நானும், நம்ம பகுதியிலையும் மழைப்பொழிவு அப்படின்றது கம்மி தான். அதாவது இந்த கள்ளக்குறிச்சி சுற்று வட்டார பகுதிகளில்
இந்த மழைப்பொழிவை நம்ம கண்டிப்பாக மழைப்பொழிவு வரும் என நம்பிக்கையோடு விவசாயிகளுக்கும் ஒரு நல்ல ஒரு மகிழ்ச்சிகரமான ஒரு செய்தியாகத்தான் ஊடகங்களில் நேற்று தான் பேச ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த மாதிரி ஒரு சுழற்சி ஒன்று உருவாக போகிறது அப்படின்றது. எது எப்படியோங்க, அடுத்தடுத்த நிகழ்வுகள் கண்டிப்பாக வங்கக்கடலில் உருவாவதற்கான சாதக சூழ்நிலை இருந்து கொண்டு தான் இருக்கிறது. வானிலையோடு இணைந்திருந்து திட்டமிட்ட பணிகள் மட்டும் மேற்கொள்ள அன்போடு விளைகிறேன். நன்றி, வணக்கம்.